இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அறிவிப்பு. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அறிவிப்பு. காபிரியேல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றிய செய்தி இங்கு முன் அறிவிக்கப்படுகிறது. சகரியாவுக்கு தேவனுடைய செய்தியை அறிவித்த அதே தூதனாகிய காபிரியேல் என்பவனே இங்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் முன் அறிவிக்கிறான். மகிமையுள்ள மீட்பின் ஊழியம் தொடர்ந்து நடைபெறுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக இந்த உலகத்தில் யோவான் ஸ்நானன் பிறந்தான். மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்து கல்வாரி சிலுவையில் தமது இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரின் பெயர் மரியாள். பழைய ஏற்பாட்டில் மோசே, ஆரோன் ஆகியோரின் சகோதரியின் பெயர் மிரியாம் என்பதாகும். எபிரேய பாஷையில் மிரியாம் என்னும் பெயரே புதிய ஏற்பாட்டு கிரேக்க பாஷையில் மரியாள் என அழைக்கப்படுகிறது. இந்த பெயருக்கு உயர்த்தப்பட்டவர் என்று பொருள். மரியாள் ஏழையாக இருந்தாலும் அவள் இஸ்ரவேலின் ராஜ வம்சத்தை சேர்ந்தவள். தாவீதின் வம்சத்தில் இவள் பிறந்திருக்கிறாள். இவள் தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவள் என்பது அவளுக்கும் அவளுடைய சிநேகிதரில் அனைவருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வாக்கு பண்ணின பிரகாரமாக தாவீதின் வம்சத்தில் மேசியா வருகிறார். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரம் யூதருடைய பரிசுத்தமான சந்ததி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. யூதர்களும் தாங்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்பதை மறந்து போகாமல் நினைவில் வைத்திருப்பது வழக்கம். ஒரு சிலர் இந்த பூமியில் தாழ்மையானவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் இவர்கள் மீதும் தேவனுடைய மகிமை வந்திறங்கலாம். தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர்களில் பலர் இப்போது சாதாரண ஏழைகளாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் தங்களை தாவீதின் குடும்பத்தார் என்று கூறி ஆறுதல் அடைகிறார்கள். அதுபோலவே மரியாளும் சாதாரண ஏழையாக இருந்தாலும் இவளும் தாவீதின் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்கிறாள். மரியாள் கன்னியாக இருக்கிறாள். தன்னை போலவே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு கன்னிகையாகிய இந்த மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இவளைப் போலவே யோசேப்பும் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவராக இருந்த போதிலும் சாதாரண ஏழையாகவே இருக்கிறார். இவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் தாயார் ஒரு கன்னிகையாக இருக்கிறாள். இவள் யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் காலத்திலேயே இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் கற்பத்தில் உருவாகிறார்.
கர்த்தர் திருமண உறவை அங்கீகரிப்பதினால் யோசேப்பும் மரியாளும் திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கன்னிகையாகிய மரியாள் நாசிரத்து என்னும் ஊரில் தங்கியிருக்கிறாள். இந்த ஊர் கலிலேயாவில் உள்ளது. யூதேயா தேசத்தின் ஒரு மூலையில் இந்த பிரதேசம் அமைந்திருக்கிறது. எருசலேமை போல மார்க்க காரியங்களில் இந்த ஊர் முக்கியத்துவம் பெற்றது அல்ல. கற்றுத் தேறின பண்டிதர்களும் இந்த ஊரில் அதிகம் இல்லை. புறஜாதியார் தேசத்திற்கு அருகாமையில் கலிலேயா அமைந்திருக்கிறது. ஆகையினால் இது புறஜாதியாரின் கலிலேயா என அழைக்கப்படுகிறது. நாசிரேத்து ஊரில் இருந்து கர்த்தருடைய தூதனானவர் மரியாளை சந்திப்பதற்காக வருகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தூரம் ஒரு தடையாக இருக்காது. நாம் இருக்கும் ஸ்தலமும் தடையாக இருக்காது. 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் மரியாளிடத்திற்கு அனுப்பப்பட்டான். இந்த சம்பவம் எலிசபெத்து கர்ப்பவதியாகி 6 மாதத்திற்கு பின்பு நடைபெறுகிறது. இதன் பிரகாரம் யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை விட 6 மாதங்கள் வயதில் மூத்தவர். நாசிரேத்து இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர். மரியாள் கன்னிகையாகிய இருந்தால் ஏசாயா 7:14 கூறப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் அல்மா. புதிய ஏற்பாட்டில் கன்னிகை என்று பொருள்படும் கிரேக்க சொல் பர்தினோஸ் ஆகும். புருஷனை அறியாதவள், இதுவரையிலும் சரீர பிரகாரமாக உடல் உறவில் ஈடுபடாதவள் என்று பொருள். மரியாள் புருஷனை அறியாதவள். யோசேப்பும் மரியாளும் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். கிருபை பெற்றவளே. நாசிரேத்து என்னும் ஊரில் கன்னிகையாகிய மரியாள் இருக்கும் வீட்டில் தேவதூதன் பிரவேசிக்கிறான். அவள் எதிர்பாராத விதமாக கிருபை பெற்றவளே வாழ்க என்று கூறி வாழ்த்துகிறான். இந்த வார்த்தையை கேட்கும்போது அவளுடைய விசுவாசம் உறுதிப்பட்டிருக்க வேண்டும். தேவன் தனக்கு காண்பித்திருக்கும் கிருபையை நினைத்து மரியாள் சந்தோஷம் அடைந்திருப்பாள். அவள் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் அவள் கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறாள். மரியாளைப் போல நாமும் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கும் வாய்ப்புள்ளது. மரியாளுக்கு கிடைத்திருக்கும் வாழ்த்து பரலோகத்தில் இருந்து வந்திருக்கும் வாழ்த்தாகும். இது நற்செய்தியோடு கூடிய வாழ்த்து. சாதாரணமாக நாம் ஒருவரை வாழ்த்தும் போது வாழ்க என்று கூறி வாழ்த்துவோம். அதுபோலவே தேவதூதன் மரியாளை வாழ்க என்று கூறியும் வாழ்த்துகிறான். ஆயினும் தேவதூதனுடைய வாழ்த்துதலில் ஒரு விசேஷித்த முக்கியத்துவம் இருக்கிறது. தேவதூதன் அவளை கிருபை பெற்றவளே என்று கூறியும் வாழ்த்துகிறான். மேசியாவுக்கு தாயாக இருக்கும் சிலாக்கியத்தை கர்த்தர் கன்னிகையாக்கிய மரியாளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சிலாக்கியம் மரியாளுக்கு கிடைத்திருப்பதினால் அவள் கிருபை பெற்றவளாக இருக்கிறாள். கர்த்தர் மரியாளுடனே கூட இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் அவளோடு கூட இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது தேவனுடைய கிருபை நமக்கும் கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்தகார வல்லமை எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது நமக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியம். மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போலவே அவள் மூலமாக எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் மரியாளின் தாழ்மையை நோக்கி பார்த்திருக்கிறார். இது முதல் எல்லா சந்ததிகளும் அவளை பாக்கியவதி என்பார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது மற்றவர்களும் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். தேவதூதன் மரியாளை கிருபை பெற்றவளே என்று வாழ்த்துகிறான். மத்தேயுவும் மார்க்குவும் கிருபை என்னும் சொல்லை பயன்படுத்தவில்லை. இந்த வசனத்திலும் எபேசியர் 1:6 மட்டுமே இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மரியாளின் கலக்கம். மரியாள் தேவதூதனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்குகிறாள். தேவதூதன் கூறிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு தான் தகுதியற்றவள் என்னும் சிந்தனை அவளுடைய மனதில் ஏற்பட்டிருக்கலாம். தேவதூதனுடைய வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று மரியாள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த வாழ்த்துதல் பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறதா அல்லது இது மனுஷருடைய வார்த்தையா என்று சிந்தித்து கலங்குகிறாள். மரியாளுடைய சிந்தனை தற்காலத்து வாலிப ஸ்திரீகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. தனக்கு கூறப்பட்ட வாழ்த்துதல் செய்தி எப்படிப்பட்டதோ என்று மரியாள் சிந்தித்து பார்த்தது போல தற்காலத்து வாலிப ஸ்திரீகளும் தங்களுக்கு கூறப்படும் வாழ்த்துக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்களை நல்ல மனதோடு வாழ்த்துகிறார்களா அல்லது இருதயத்தில் வஞ்சக எண்ணத்தை மறைத்து வைத்துக் கொண்டு வாழ்த்துகிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மரியாள் கலங்கினாள்.
கலக்கத்தில் இரண்டு வகை உள்ளது. ஒன்று முழுவதுமாக கலங்குதல், மற்றொன்று ஓரளவு கலங்குதல். இந்த வாக்கியத்தில் முழுவதுமாக கலங்குதல் என்று பொருள்படும் டயடராசோ என்னும் கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓரளவு கலங்குதல் என்னும் பொருளை தரும் கிரேக்க சொல் தராசோ. மரியாளே, பயப்படாதே. மரியாளின் சிந்தனையையும் கலக்கத்தையும் தேவதூதன் அறிந்து வைத்திருக்கிறான். தேவதூதனுடைய வார்த்தைக்கு மரியாள் ஒரு பதிலும் கூறவில்லை. அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கலங்குகிறாள். மரியாள் பதில் பேசாததினால் அவளுடைய பயத்தை போக்குவதற்காக தேவதூதன் அவளிடம் மரியாளே, பயப்படாதே என்று கூறுகிறான். மரியாள் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாள். பல வேளைகளில் நம்மை பற்றி நாம் நினைப்பதற்கு அதிகமாக தேவன் நம்மீது அன்பு கூறுகிறார். நாம் எதிர்பாராத அளவிற்கும் அதிகமாக தேவன் தமது கிருபையை நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய கிருபையை நமது சுய முயற்சியினால் பெற முடியாது. அவர் தாமாகவே மனமிறங்கி நமக்கு கிருபை தருகிறார். தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாரும் எழும்பி வர முடியாது. தேவன் நமக்கு கொடுக்க விரும்பும் கிருபையை யாராலும் தடை பண்ணவும் முடியாது. இயேசு என்று பெயரிடுவாயாக. தேவதூதன் மரியாளுக்கு தரிசனம் கொடுக்கும்போது அவள் கன்னிகையாக இருக்கிறாள். அவளை பார்த்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறான். மரியாள் கன்னிகையாக இருக்கும்போதே கர்ப்பவதியாக ஆகும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாள். அவள் பெரும் குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றும் தேவதூதன் கூறுகிறான். மரியாள் ஏழையாக இருந்தாலும் தேவனிடத்தில் அவள் கிருபை பெற்றிருக்கிறாள். மேசியாவுக்கு தாயாராக இருக்கும் சிலாக்கியம் மரியாளுக்கு கிடைக்கிறது. கன்னி மரியாளின் வயிற்றில் உற்பத்தியாயிருக்கும் இயேசு பெரியவராய் இருப்பார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் மெய்யாகவே பெரியவர்கள்தான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு மிகவும் பெரிது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். ஆகையினால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கன்னி மரியாளின் வயிற்றில் பிறக்கும் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பெரியவராக இருப்பார். அதே சமயத்தில் அவர் பூமியிலும் மிகவும் உயர்ந்தவராக இருப்பார். அவர் ஊழியக்காரராக இந்த பூமியில் அவதரித்த போதிலும் கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சிங்காசனத்தை கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தரோ அவர்களை ஆளுகை செய்யும் சர்வ அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். சீயோன் மலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக சர்வ ஜனங்களையும் ராஜரீகம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்கு உரியது அல்ல, அது ஆவிக்கு உரியது. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இந்த உலகத்தில் ஏராளமான ராஜ்யங்கள் தோன்றியுள்ளன, அவை எல்லாமே முடிந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமோ நித்தியமானது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. இயேசு கிறிஸ்துவை பற்றி 4 சுவிசேஷங்களிலும் 4 முக்கியமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றை இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இதோ அந்த மனுஷன். லூக்காவின் விளக்கம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதோ என் தாசன். மார்க்குவின் விளக்கம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். இதோ உன் தேவன். யோவானின் விளக்கம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். இதோ உன் ராஜா. மத்தேயுவின் விளக்கம். இது எப்படி ஆகும்? மேசியா கன்னிகையினிடத்தில் பிறப்பார் என்பது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மரியாளுக்கும் தெரியும். தான் மேசியாவின் தாயாராக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி ஆகும் என்பதை தெரிந்து கொள்வதில் மரியாள் ஆர்வத்தோடு இருக்கிறாள். மரியாளின் வார்த்தை அவிசுவாச வார்த்தை அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வத்தில் கேட்கப்படும் வார்த்தை. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. அவள் புருஷனை அறியாத கன்னிகையாக இருக்கிறாள். இப்படி இருக்கும்போது தான் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவது என்பது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்கிறாள். தேவதூதன் மரியாளின் கேள்விக்கு தெளிவாக பதில் கூறுகிறான்.
பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் வருவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் மரியாள் கர்ப்பவதி ஆவாள். தெய்வீக வல்லமையே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மரியாளின் மீது நிழலிடும்போது அவள் கர்ப்பவதி ஆகிறாள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், என்ன வழியில் கிரியை நடப்பிப்பார் என்னும் கேள்விகளையெல்லாம் மரியாள் கேட்கக்கூடாது. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் உன்னதமானவருடைய பலமாக இருக்கிறார். அவருடைய வல்லமை மரியாளின் மீது நிழலிடும். தாயின் கற்பத்தில் ஒரு கரு உருவாவது இந்நாள் வரைக்கும் அது ஆச்சரியமாகவும் இரகசியமாகவும் இருக்கிறது. இயற்கையின் அதிசயங்களில் இதுவும் ஒன்று. இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தெய்வீக திட்டம். ஆச்சரியமான கிரியை வயிற்றுக்குள் இருக்கும் கருவில் ஆவி எப்படி பிரவேசிக்கிறது என்பதும் மனுஷர் அறியாத புதிராக இருக்கிறது. இதுபோலவே கன்னி மரியாளின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து உற்பத்தியாவதும் நாம் அறியாத இரகசியமாகவே இருக்கிறது. கன்னி மரியாளின் வயிற்றில் உற்பத்தியாவது பரிசுத்தமுள்ளது எனப்படும். சாதாரணமான மானிட சந்ததியினால் இயேசு கிறிஸ்து உற்பத்தியாகவில்லை. அந்த பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று தேவதூதன் கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் மானிட அம்சத்தை தேவன் தமது தெய்வீக திட்டத்தில் தீர்மானித்து நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மனுஷத்துவத்தில் தேவத்துவமும் இணைந்திருக்கிறது. இந்த பரிசுத்தமான இணைப்பு தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் நிறைவேறி இருக்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்து மரியாளின் கற்பத்தில் உற்பத்தியானாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் உண்டானபடியால் அவர் பரிசுத்தமுள்ளது என்று அழைக்கப்படுகிறார். இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று மரியாள் தேவதூதனிடம் சொல்லுகிறாள். மரியாள் அவிசுவாசத்தினால் இவ்வாறு கூறவில்லை, விளக்கம் கேட்கிறாள். சகரியாவிடம் தேவதூதன் கூறிய போது அவன் அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்துவின் குமாரத்துவம் என்பது அவருடைய மானிடத்தையே குறிக்கும், அவருடைய தெய்வத்துவத்தை குறிக்காது. தேவனாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு துவக்கம் இல்லை. அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். தேவனாக இருக்கும் இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரானவர் அல்ல. அவர் பிதாவின் ஒரே பேரானவராக இருப்பார் என்றால் அவருக்கு ஒரு துவக்கம் இருக்கும். ஆனால் தேவனுக்கு துவக்கம் இல்லை. மனுஷனாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவிற்கு துவக்கம் உண்டு. அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன். எலிசபெத்து மரியாளின் இனத்தாள். இப்போது முதிர் வயதில் இருக்கிறாள். ஆயினும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால் அவள் இப்போது கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இந்த செய்தியை தேவதூதன் மரியாளுக்கு அறிவிக்கிறான். இதனால் மரியாளின் விசுவாசம் உற்சாகப்படுத்தப்படுகிறது. எலிசபெத்து இதுவரையிலும் மலடி எண்ணப்பட்டாள். ஆனால் இப்போதோ தேவனுடைய கிருபையினால் அவள் கர்ப்பம் தரித்து 6 மாதம் ஆயிற்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விளக்குவதற்காக தேவதூதன் மரியாளுக்கு இந்த அற்புத சம்பவத்தை கூறுகிறான். முதிர் வயதில் எலிசபெத்து கர்ப்பம் தரிக்க கூடுமானால் கன்னிகையாக இருக்கும் மரியாளும் கர்ப்பம் தரிக்க முடியும். இது தேவனுடைய காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் மிகவும் முக்கியமானது. தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தை தெய்வீக வழியில் நிறைவேற்றுகிறார். இனத்தாள் என்பது உறவின் முறையை குறிக்காது. ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்னும் பொருளையே தரும். ஏனெனில் மரியாளும் யோசேப்பும் தாவீதின் மூலமாக யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். எலிசபெத்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவள். ஆண்டவருக்கு அடிமை. கன்னி மரியாள் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள். தன்னுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாள். இதோ நான் கர்த்தருக்கு அடிமை என்று கூறி கர்த்தருடைய தெய்வீக அதிகாரத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாள். இது சம்பந்தமாக நடைபெறப்போகும் எல்லா காரியங்களையும் அவள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து விடுகிறாள். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை பூரணமாக சமர்ப்பிக்கிறாள். தேவதூதன் கர்த்தருடைய வார்த்தையை மரியாளுக்கு அறிவித்தான். அந்த வார்த்தையின்படி தனக்கு ஆக கடவது என்று கூறி மரியாள் தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறாள். தேவனுடைய சித்தம் தன்னுடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறாள். மரியாளைப் போலவே நாமும் நம்முடைய விருப்பங்கள் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நிறைவேற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும்.
கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது என்று கூறி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தமும் அவருடைய வார்த்தையும் முரண்படாமல் ஒன்றாயிருக்கிறது. மரியாள் இந்த வார்த்தையை கூறியவுடன் தேவதூதன் அவ்விடத்தில் இருந்து போய்விடுகிறான். தேவதூதனுடைய இந்த ஊழியம் முடிவடைந்து விடுகிறது.